வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கிறிஸ்பியான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் பன்னீரை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு திக்கான பேட்டராக நம்ம ரெடி பண்ணோம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கோட்டிங் சரியாக வராது. ஸோ அதனால் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை நான் சொல்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு பர்ஃபெக்ட் சைஸில் வரும். இதை விட திக்காவோ இல்லை தின்னாவோ கட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கோட்டிங் ரொம்பவே ஈவனாக இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டா உள்ளே அந்த பன்னீர் வெறுமனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப தின்னாக கட் பண்ணிட்டா பன்னீரோட ஃப்ளேவரே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை டைரெக்டாக நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கோட் பண்ணிவிட்டு மேலே கீழேயும் நல்லா பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன். அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஈவனாக ஃப்ரை ஆகிடும். சப்போஸ் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா எல்லா சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் அதே மாதிரி ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். உள்ளே நல்லா பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணி பத்தவே இல்லை. எனக்கு கடகடன்னு காலி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இது கூட நீங்கள் சாஸ் இல்லாட்டி மயோ எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை பண்ணிங்கன்னா அப்புறம் அடிக்கடி ஈஸி தானேமா பண்ணி கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.